இப்படி ஒரு பேச்சா? யாருப்பா இவரு? படு வைரலாகும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வரும் ஒரு உரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதில் டாக்டர் JS ராஜ்குமார் பெண்களின் முக்கியத்துவத்தை மிக எளிமையாகவும் ஆழமான கருத்துக்களோடும் விளக்குகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் பெண்களை மதித்து போற்ற வேண்டும் என்பதையே அவர் தனது உரையின் மையமாக கூறுகிறார். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டின் வலிமைக்கும் பெண்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். பெண்கள்தான் ஒரு நாட்டின் உண்மையான சொத்து, அவர்களே அந்த நாட்டின் சக்தியும் எதிர்காலத்தையும் உருவாக்குபவர்கள் என்ற உணர்வை அவர் தனது பேச்சில் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். பெண்களை மதிக்கும் சமுதாயம்தான் உண்மையில் முன்னேறும் சமுதாயம் என்ற கருத்தை நினைவூட்டும் இந்த உரை தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. பெண்களின் அருமை, அவர்களின் பங்கு மற்றும் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதை குறித்து அனைவரையும் சிந்திக்க செய்யும் வகையில் டாக்டர் JS ராஜ்குமார் கூறிய இந்த கருத்துக்கள் பலரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. பெண்கள்தான் நாட்டின் சொத்து, பெண்கள்தான் நாட்டின் வலிமை என்பதை கூறும் இந்த உரை இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலாக மாறி உள்ளது. India is going to grow because of women. ஒண்ணுமே இல்லை, இந்த எலெக்ஷன் எடுத்துங்களேன், மேக்ஸிமம் விமன் ஓட்ஸ் தான், நாட் மேல் ஓட்ஸ். நம்ம ரெண்டு ஃபீல்ட்ஸ் தான். ஒன்று மெடிக்கல் ஃபீல்ட், ரெண்டாவது ஐடி. இந்த ரெண்டுல தான் மேக்ஸிமம் பெண்களுக்கு உரிமைகள் இருக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. இஃப் யூ கம்பேர், யூ டோன்ட் ஃபைண்ட் கேர்ள்ஸ் லைக் சுடிதார் போட்டு லாரி ஓட்டிட்டு பார்க்கறது இல்லை. நான் பார்த்தேன் டாஸ்மாக்ல வந்து 4 குவார்டர் கூட யாரும் லேடி கேர்ள்ஸ் பண்றது இல்லை. யூனோ, 2 industries and we are very proud. நாடு வளரணும்னா பொருளாதாரமா வளரணும். I know many of you girls are from small villages. I know near Kadalur, Pondicherry, Dindivanam. கரெக்ட் தானே? உங்க வீட்டுக்குள்ள பாப்பா நீ வாமா. See, I'm very proud of this girl. My brother and I, we run something called I support a girl child. See, சில சமயம் நம்ம நல்லது கூட ஒளிஞ்சு சொல்ல வேண்டியது இருக்குது கலியுகத்துல. We support a girl child. We take girls like this on very, very difficult situations. Parents, பொருளாதார ரீதியில் அவங்கள படிக்க வச்சு, I was stunned recently. One lady came, அவர் எங்கேயோ கால் பிளாடர் பண்ணிட்டு massive bleeding ஓட வந்துச்சு. 35-year-old lady nearly died. Somehow we operated upon her, we saved her. அன்னைக்கு வெளியில வர்றேன், இந்த பாப்பா சொல்றது, சார் நான் வந்து I'm from I Save a Girl Child அந்த குரூப்பை you only sponsorன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா. எனக்கு என்ன தெரியுமா, லைக் யூ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து girls must come and must earn, must work the way you're all working. You all must send money orders back to your parents. Send, nowadays it's all of course direct transfer, electronic transfer. உங்கள் வீட்டுக்கு அப்போதான் நாடு வளரும். அதுக்கு பதிலாக அப்பப்போ நீங்கள் வாங்க, தீபாவளிக்கு நான் 2000 ரூபாய் உரிமை தொகை உனக்கு கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஆம்பளை கிட்ட கூட அவன் டாஸ்மாக்கு போக முடியும் சொல்றதுக்கு பதிலாக சொல்லுவாங்க. பைபிள் says I think, no, in John I think, give him not fish but teach him to fish. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் தவிர அவங்களுக்கு வெறும் மீன் கொடுத்தா அவங்க நம்ம கொத்தடிமைகளா வச்சு அப்பப்போ நம்ம கொடுக்குற இலவசத்துக்கு வந்து அவங்களை அடிமையா வச்சு. You all understand what I'm saying, right? I know a lot of Bengali nurses here. मैंने बोला अगर you know कभी थोड़ा अगर हम देंगे, एक गुलामी हम बनाएंगे. हम गुलामी बनाने के लिए यहाँ पे नहीं है. हर आदमी काम करना पड़ेगा, इस काम के लिए हमको भी देना पड़ेगा, ऐसे कमाना पड़ेगा और घर में बेचना पड़ेगा. वो ये हमें देश का विकास के लिए एक रास्ता है. அப்பதான் நம்ம நாடு வளரும், அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர முடியும். And I'm so happy all of you. Again, I'm very happy that the girls, many of the girls, starting from the big girls like Akila and Shalini, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் பெண்ணியத்தையும் பெண்மையும் கொண்டாடணும். Let every day be Women's Day. Thank you all very much.